இப்போ கீ ரைஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ குக்கர் காஞ்சிடுச்சு. நெய் போட்டுக்கலாம். ஒரு 100 ml நெய் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துடலாம். பிரியாணி இலை 2-3 சேர்த்துடலாம். ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 2 ஆனியன் போட்டிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா 4 படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்படி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, மீடியமாக வதங்கினா போதும் ஆனியனை. இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இவ்வளோ வதங்கினா போதுங்க ஆனியனை. இதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இப்படி வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இப்படி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் வதங்க வேண்டாம், அதுவும் மீடியமாக வதங்கினா போதும். தக்காளியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இது வந்து ஒரு 10-15 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கினா போதும். இவ்வளோ வதங்கினா போதுங்க. இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால்னால் பசும்பால். இப்போ கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 100 ml சேர்த்தா போதும். 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். இப்போ இது அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நான் இதில் ஒரு பவுல் அரிசி எடுத்துருக்கேன். இதில் 1/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பவுல் அரிசிக்கு 1/4 பவுல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/4 பவுல் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சு அப்படியே வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சம் அரிசி ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும், அப்புறமா தம் விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டு தம் போட்டுடலாம். இப்போ சாதம் தம் போயிட போகிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் நெய் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தம் போட்டுடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு தம் போட்டு விட்டுடலாம். அதிகமாக தொழ வேண்டாம். 2 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவாக சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் பல நல்லா இருக்குது பாருங்கள். கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் பச்சடியோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.